அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆன சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் இருக்க மாதிரியான ஒரு அருமையான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது எது மாதிரியான கதையா இருக்குன்னு சொல்றேன். சமீபத்துல இந்தியா ஃபுல்லா ஒரு விஷயம் ரொம்பவே பாப்புலரா பேசப்பட்டுச்சு. அதுதான் வீகன். இந்த வீகன் என்னன்னா, நம்ம உணவுக்காகவோ இல்ல மற்ற தேவைகளுக்காகவோ எந்த ஒரு உயிரினத்தையும் கொண்டாந்துங்களோ இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களை தான் வீகன் சொல்லுவாங்க. இந்த சீரிஸ் கூட அவங்கள பேஸ் பண்ண மாதிரி ஒன்னா தான் இருக்கும். இந்த கதை நடக்கிற காலகட்டம் 2025, அதாவது வருங்காலத்துல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கதையோட ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் நடக்கிற ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம சீரிஸோட ஹீரோவும் வராரு. அவர் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள போகும்போது வெளியில இருக்க ஆளுங்க பர்மிஷன் இருந்தா தான் போக முடியும்னு சொல்ல அவரும் பர்மிஷனை காட்டிட்டு உள்ள வராரு. அங்க ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஈவெண்ட்ல பேசிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட சிஇஓ யூன் தான். இவங்க கம்பெனி பேரு பிளட் ஃப்ரீ, ஷார்ட்டா பிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஃப் கம்பெனியோட வேலை என்னன்னா, செயற்கையான முறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உதவியோட மாட்டுக்கறிகளை உற்பத்தி பண்றதா எங்களோட வேலை. அது மூலமாக வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. யூனும் நம்ம நாட்டுல உணவுகளுக்காகவும் உடைகளுக்காகவும் நம்ம பயன்படுத்துற ஏதாவது ஒரு பொருளுக்காக எந்த ஒரு தப்புமே பண்ணாத வாயில்லாத ஜீவன்களை கொண்டு அவங்களோட இறைச்சியை பயன்படுத்திக்கிறோம். இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இப்படி வாயில்லாத ஜீவன்களை கொலை பண்றதால அந்த மிருகங்கள் மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து நம்மளும் அழிஞ்சிட்டு இருக்கோம். மிருகங்களை கொலை பண்றதால காடுகள் அழிது, காடுகள் அழிகிறதால இயற்கை அழிது, இயற்கை அழிஞ்சா உலகமே அழியும். இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம தான், நம்ம கம்பெனி தான். மனிதர்களால அவங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அதே நேரத்துல நம்மளும் இந்த உலகத்தை காப்பாத்துற கடமை இருக்கு. அதனாலதான் நம்ம செயற்கையான கறிகளை உருவாக்குறோம். இது மூலமா எந்த ஒரு உயிரும் போகாது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாது, மக்கள் எல்லாத்துக்கும் நல்லதான் நடக்கும். கம்மியான ரேட்லயும் கறி கிடைக்கணும். அவங்க கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்க. இவங்க கம்பெனி ஆல்ரெடி பாப்புலரா தான் இருக்கு. இப்போ எதுக்காக இந்த மீட்டிங் ரெடி பண்ணிருக்காங்கன்னா, இவங்க கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் ரெடி பண்ண போறாங்க. இது வரைக்கும் மாட்டுக்கறி தான் செயற்கை முறையில் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா போய் கடல்வாழ் உயிரினங்களையும் செயற்கையா உருவாக்கி அதையும் கொஞ்ச நாளா ப்ராடக்ட்ங்கிற பேர்ல விற்க போறாங்க. அதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நடத்தவும் அங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. இவரோட பேரு போ. இப்போ நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்ல இருக்க சில பேரை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. முதல் ஆளு கிம் சிங், பிஎஃப் கம்பெனியோட லேப்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இவரை நம்ம ப்ரொஃபசர்னு சொல்வோம். அடுத்து ஜியாங்னு ஒரு பொண்ணு, இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர், அதாவது பிஎஃப் கம்பெனியோட வக்கீல். அடுத்த மூணாவது ஒரு ஆளு, இவர் பேரு சிஓ, இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் இன்சார்ஜ். இவர் நம்ம இன்ஜினியர்னு சொல்லுவோம். இவர் கூடவே ஒரு கொலிக் இருக்கும். இந்த பொண்ணோட பேரு ஹேங்க். பிஎஃப் கம்பெனில நெட்வொர்க் டீம்ல தான் வேலை பார்க்கறாங்க. இவங்க 4 பேருமே யூன் ரொம்பவே நம்ப. இவங்க 4 பேரையும் தவிர 5வது ஒரு ஆள் இருக்காரு. அவர் அப்புறம் பார்ப்போம். இப்ப யூன் ஸ்பீச் தான் கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோட அடிக்கடி அவருக்கு ஒரு விஷுவல் வந்துட்டு போகுது. அதுல ஏதோ ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரியும் அங்க பல பேருக்கு உயிருக்கு போராடுற மாதிரி விஷுவல் வந்துட்டே இருக்காரு. அதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. அதே நேரத்துல ஈவெண்ட்ல யூன் அவங்க பேசுறதை முடிச்சிட்டு ப்ரொஃபசரை பேச சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப யூன் கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை நம்ம கம்பெனி சுத்தி ஆளுங்களை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இப்ப போராட்டம் பண்ற ஆளுங்களை தான் காட்டுறாங்க. இங்க 2 தரப்பான மக்கள் இருக்காங்க. ஒரு தரப்புல இருக்கிறது இவனுக்கு எதிராக போராடுறவங்க, அதாவது இறைச்சியை வச்சு வியாபாரம் பண்றவங்களும் மாடு வளர்க்கறவங்களும். ஏன்னா கறிக்கடைக்காரனுக்கு மாடு அறுத்ததான் காசு, மாடு வளர்க்கறவனுக்கு அவன் வாங்கினாதான் காசு. இதுக்கடல பிஎஃப்ங்கிற இந்த கம்பெனி வந்து இனிமேல் நீங்க உயிரை கொண்டு சாப்பிட வேண்டியதில்ல, அதுக்கு பதிலா செயற்கையா உருவாக்குற கறியை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்ணா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதுக்காக தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்க மக்கள்லாம் இந்த வீகனை சேர்ந்தவங்க இவன் செய்யறது சரிதானோ, நம்ம உணவுகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் எந்த ஒரு உயிரினத்தையும் கொலை பண்ணக்கூடாதுன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்க. இந்த 2 சைடுமே நான் போராட்டம் நடந்திருந்தாலும் இவன் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்க காருக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப இவனோட கார் ஒரு சிக்னல்ல போய் நிக்கவும் அந்த சிக்னலுக்கு பக்கத்துலயே ஒரு மால் இருக்கு. அங்க சில பேர் குடும்பத்தோட விளையாண்டுட்டு இருக்க. அதை இவனும் பாக்குறாங்க. ஒரு ஏக்கத்தோடைய பார்க்கும்போது இவனுக்கு யாரோ சிலரோட ஞாபகம்லாம் வருது. இவங்க இவனுக்கு என்ன உறவு, இவங்களை ஏன் இவன் நினைச்சு பார்க்கணும் சரியா தெரியல. அதே டைம் இவனோட காரை யாரோ ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கவும் அப்ப சடனா ஒருத்தன் ஒரு பாலத்திலிருந்து இவனோட கார் மேலேயே குதிக்கிறான். குதிச்சு அவன் இறந்து போயிட்டான். அதோட அவன் கார்ல குதிச்ச இம்பாக்டால உள்ள இருக்க இவனோட கழுத்தெலும்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால கூட இருக்க எல்லாருமே இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு கார்ல இருந்து வெளியே எடுக்க வரவும் அப்பதான் நம்ம ஹீரோவோ அங்க வராரு. யாருமே அந்த பொண்ணை தூக்காதீங்கன்னு சொல்ல. எதனாலன்னு கேட்டா இவன் குதிச்ச இம்பாக்டால கழுத்தெலும்பு நெருங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் எடுக்காதீங்க, ஒருவேளை எடுத்தா அது அந்த பொண்ணோட உயிருக்கே கூட ஆபத்தா முடியலான்னு சொல்ல அவங்கள ஆம்புலன்ஸ் வரையும் பொறுமையா இருந்த இவனும் பத்திரமா ஹாஸ்பிட்டல் அனுப்ப இப்ப கட் பண்ண பிரைம் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவரோட ஆளுங்க மூலமா இவன் வந்த கார்ல யாரோ ஒருத்தவங்க விழுந்திருக்காங்கன்னா அதனால இவன் இப்ப ஹாஸ்பிட்டல் சேர்த்த விஷயம் தெரியும். இவன் வந்த கார்ல விழுந்தவன் யார் என்னன்னு தெரிஞ்சான்னு கேட்கவும் கண்டுபிடிச்சாச்சு சார், அவன் ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருந்தவன். இந்த பிஎஃப் கம்பெனியால அவனை மொத்த சுத்தம் அவனை விட்டு போய் கடைசியில ஒரு கடன்காரன் ஆயிட்டான். அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லப்போம் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு டவுட், அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சரி, கரெக்டா எப்படி இவனோட கார்ல விழுந்தா, இவன் வர வழி அவனுக்கு எப்படி தெரியும், அதை பத்தி எங்களுக்கும் தெரியலன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் விசாரிக்க சொல்றாரு. அதோட இவன் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பொக்கவே அனுப்புயின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க இவனு தான் காட்டுறாங்க. அவங்க உயிருக்கு இப்ப எந்த ஒரு ஆபத்து இல்ல, இப்ப நல்லா தான் இருக்கவும் அவங்க கார்ல வரும்போது மயக்கம் போட்டாங்களே அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காரோட டேஷ் கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவும் அங்க இவன் கூடவே ஒருத்தர் இருக்காரு. இவனோட பேரு சாங். இவனுக்கு நம்பிக்கையான 5வது ஆளு. பிஎஃப் கம்பெனியோட ரிசர்ச் டீம்ல முக்கியமான பொறுப்புல தான் இருக்காரு. அவர் இவன் கூட சேர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க ஜியாங் வராங்க. அதான் அந்த வக்கீல் இவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதோட அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. நம்ம கார்ல குதிச்சு ஒருத்தர் இறந்து போனானே அவன் நம்மால பாதிக்கப்பட்டவன் சரி, ஆனா கரெக்டா நம்ம கார் அங்கதான் வரணும் அவனுக்கு எப்படி தெரியும், அவன் எப்படி அதுல குதிச்சான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லியும் நடந்தது எதிர்ச்சியா நடந்துச்சா இல்ல அவன் பிளான் பண்ணிருப்பானா, அப்படி பிளான் பண்ணிருந்தா கூட நம்ம நிக்கிற இடம் எப்படி அவனுக்கு தெரியும், நம்ம கூட இருக்க யாரோ ஒரு ஆள் தான் அவனுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. இவனோட வந்தது ஒன்னு
டிரைவர் அடுத்து அவங்க பாடி கார்டு இதுல யாரோ ஒரு ஆள் தான் வேணும்னே அவனுக்கு தகவல் கொடுத்திருக்கான்னு சொல்லி சந்தேகப்படவும் அப்பதான் இவனும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஹீரோவை பார்க்கவும் ஓ தனக்கு உதவி பண்ணது தெரிய இவர் யார் என்னன்னு ஜியாங்கிட்ட கேட்கவும் எனக்கு இவர் யாருன்னு தெரியல நீ அடிபட்டு மயக்கத்துல இருக்கும்போது இவர் தான் நமக்கு உதவி பண்ண வந்தாரு அனைமா டாக்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த உருவத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் அது மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லவும் இவனும் இவர் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் விசாரிச்சு வைன்னு சொல்ல கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க அவரோட வீட்டுக்கு வராரு அங்க உள்ள பூனைக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அவரோட லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு குடும்பத்தோட போட்டோ தான் இருக்கவும் அதை பார்த்துட்டு இவனோட கார்ல ஒரு ஆள் குதிச்சு இறந்து போயிருப்பானே அவன் யார் என்னன்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பிஎஃப் கம்பெனியை பத்தி சர்ச் பண்ணி பார்க்க அப்பதான் இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் வைரலா பரவிட்டு இருக்கு பிஎஃப் கம்பெனியை தடை செஞ்சு ஆகணும்னு அவங்க உருவாக்குற மீட்ல ஆபத்தான கெமிக்கலை கலக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு அது ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க இப்ப கட் பண்ணா பிஎஃப் கம்பெனியை தான் காட்டுறாங்க நைட் டைம் இது ஒரு முக்கியமான வேலைக்காக ப்ரொஃபசர் லேப்ல வேலை பார்க்கறதுக்காக வர வந்த உடனே அவரோட கம்ப்யூட்டர் தான் ஆன் பண்ணவும் கம்ப்யூட்டர் பார்த்தவரை அதிர்ச்சியாக்குறாரு உடனே ஒரு குரூப் காலை போட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த கம்ப்யூட்டரை காட்டவும் கம்ப்யூட்டர் சிட்டிசன் எக்ஸ்னு யாரோ ஒருத்தன் ஆட் பண்ணிருக்கான் அதுக்குள்ள நுழையவே முடியல அதுக்குள்ள தான் கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஃபைல் எல்லாம் இருக்கு அந்த ஃபைல் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா பல கோடி ரூபாய் பணத்தை பிட்காயினா ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெசேஜா சென்ட் பண்ண அத ப்ரொஃபசர் குரூப்ல இருக்க எல்லாத்தையுமே காட்டுறாரு இன்ஜினியரும் இந்த சிட்டிசன் எக்ஸ் பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு இல்லீகல் ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய பணக்கார கம்பெனிகளையும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கையும் ஹேக் பண்ணி அவங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிற கும்பல் தான் சொல்லவும் இவனும் அதை கேட்டு அதிர்ச்சியில இருக்காங்க அதே டைம் இன்டர்நெட்ல அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டை பத்தி பிஎஃப் கம்பெனில உருவாகிற கரியில உயிருக்கு ஆபத்தான கெமிக்கலை கலக்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இவனு அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உட்காந்து எதுவும் ஆகாதுன்னு உடனே அங்க இருந்து அவங்க கம்பெனிக்கு தான் கிளம்புறாங்க அதோட ஜியாங் அதான் அந்த வக்கீல் இன்டர்நெட்ல பிஎஃப் கம்பெனி பத்தின நியூஸ் எல்லாம் வந்திருக்கும்ல அதை அப்லோட் பண்ணது ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் டைரக்டா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஓனரை மீட் பண்ணி எங்க கம்பெனியை பத்தின தப்பான தகவல்களை நீங்க பரப்புறீங்க எந்த ஆதாரத்தால நீங்க பரப்புறீங்கன்னு கேட்கவும் அந்த நியூஸ் பேப்பர் சேர்ந்து வரும் நாங்க ஒன்னும் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பலாம் எங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கிடைச்சோ அதை வச்சு தான் நியூஸ் போட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சு அந்த இமெயிலை செக் பண்ணி பார்க்கும்போது உங்க கம்பெனி மீட்ல உயிருக்கு ஆபத்தான கிருமிகள் நீங்க கலக்குறீங்கன்னு தெரிய வந்துச்சு அத சந்தேகத்தோட பேர்ல தான் நாங்க நியூஸ் போடுறதா சொல்லுவோம் அதுக்கு வக்கீலும் எங்க கம்பெனியை பத்தி ஒரு மெயில் வந்ததா சொன்னீங்களே அது யாரோட மெயில் எந்த ஐபி அட்ரஸ்ன்னு கேட்கவும் நாங்களும் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம் அந்த ஐபி அட்ரஸ் கனடாவை சேர்ந்தது அது யாரோட செக் பண்ணி பார்த்தோம் அதுல பேரு ஸ்கோஸ்கின்னு வந்துச்சு அதோட வந்த இமெயில் அட்ரஸோட ப்ரொஃபைல் பிக்சரையும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம் அதுல இதுதான் வந்துச்சுன்னு ஒரு காட்டவும் அதுல சிட்டிசன் எக்ஸ் இருக்கு அதை பார்த்த வக்கீலும் இந்த சிட்டிசன் எக்ஸ்ங்கிற பேர்ல தான் நம்ம கம்பெனில இருக்க சிஸ்டம்ல யாரோ ஒரு ஆட் பண்ணிருக்காங்க அதே எக்ஸோட சிம்பிளா தான் இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்ப கம்பெனிக்கு எதிராக அந்த ரெண்டு வேலையும் பார்த்தது ஒரே ஆளு தான் கேஸ் பண்ணவும் அந்த நியூஸ் பேப்பர் ஓனர் கிட்ட உங்களுக்கு வந்த மெயில் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவரும் இதுல வந்து நியூஸ் எல்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்க கண்டிப்பா பொய் தான் சொல்லிட்டு வக்கீல் அங்க இருந்து கிளம்பவும் வக்கீல் என்னதான் பொய்ன்னு சொல்லிட்டு போனாலும் அந்த ஓனருக்கு சின்னதா டவுட் இருக்கு இந்த கம்பெனில ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் சந்தேகம் வர இப்ப கட் பண்ணா அந்த பிஎஃப் கம்பெனியோட லெபார்டரி தான் காட்டுறாங்க அங்கதான் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையான 5 பேருமே இருக்காங்க அப்ப வக்கீலும் நம்ம சிஸ்டம்ல ஹேக் பண்ணதும் நம்மள பத்தின தப்பான தகவல் பரப்புனது ஒரே ஆளு தான் சொல்ல அப்ப ப்ரொஃபசரும் நம்ம சிஸ்டம் யாரோ ஒரு ஆள் ஹேக் பண்ணிருக்கான் பணம் கேட்டு தான் மிரட்டால பேசாம அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருவோம் அந்த பணம் இந்த அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல ஆனா அங்க இருக்கிற இன்ஜினியர் அது கண்டிப்பா நடக்காது ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது பிட்காயின்ல இருக்க அக்கௌண்ட்டை சுலபமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது முக்கியமா 48 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்ல அப்பதான் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் எப்படி நம்ம லேப் சிஸ்டம் ஹேக் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம ஈவென்ட்ல இந்த டைம் யாரோ ஒரு ஆள் இந்த லேப்குள்ள வந்து அவங்க உதவியோட தான் சிஸ்டம் ஹேக் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட வேலை பார்க்கற யாரோ ஒரு ஆள் உதவியோட தான் இந்த சிஸ்டம் ஹேக் பண்ணிருக்கணும்னு சொல்ல இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல முதல்ல சோசியல் மீடியால நம்ம கம்பெனியை பத்தின தப்பான நியூஸ் பரவிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் உடனே ஃபுட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுங்க அவங்கள வந்து நம்ம கம்பெனி மீட்டை செக் பண்ண சொல்லுங்க அவங்க மட்டும் செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு நம்ம கம்பெனி மேல நல்ல பேர் வரும் அதோட இந்த ஹேக்கர் கேட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு 48 மணி நேரம் டைம் இருக்கு அதுக்குள்ள அவன் யாரா தான் இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவோம் அப்பதான் வக்கீல ஒரு ஃபைலை கொடுத்து உன காப்பாத்தின ஆளு யார் என்னன்னு கேட்டியே நான் கூட முன்னாடி பார்த்தது மாதிரி இருக்குன்னு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட பேரு போ சாங்வா கம்பெனியோட டைரக்டர் பார்க் இருக்கார்ல அந்த பார்க் கிட்ட பாடி கார்டா வேலை பார்த்திருக்காரு அப்பதான் நான் அவரை பார்த்திருக்கேன் இதுல அந்த ஓவோட ஒரு குறிப்பிட்ட டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு உனக்கு வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட விசாரிச்சு அவரோட ஃபுல் பேக்ரவுண்ட் சொல்றதா சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் கொடுத்து அங்க இருந்து போகவும் இப்ப இவனு அவங்க ரூமுக்கு தான் வராங்க அவங்க கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கும் அந்த ஏ கிட்ட கேட்டாலே போதும் பதில் சொல்லும் இந்த சிட்டிசன் எக்ஸ்ங்கிற வைரஸ் நம்ம கம்பெனியை தாக்குனதுக்கு முன்னாடி வேற எந்தெந்த கம்பெனிலாம் தாக்கிருக்கேன்னு கேட்கவும் அதுக்கு அந்த ஏயும் இந்த சிட்டிசன் எக்ஸ் வைரஸை இப்போ வரைக்கும் 5 தடவை பயன்படுத்திருக்காங்க அது எல்லாமே மிகப்பெரிய கம்பெனினும் ஏன் ஒரு தடவை சவுத் கொரியாவோட நேவி டிபார்ட்மெண்ட் கூட 2022 ஹேக் பண்ணதா சொல்ல அது கேட்ட உடனே ஒவ்வொரு ப்ரொஃபைல் தான் செக் பண்ணி பார்க்க அந்த ப்ரொஃபைல 2023 வரைக்கும் நேவில வேலை பார்த்த விஷயம் தெரிய வருது அப்ப இந்த சிட்டிசன் எக்ஸ் வைரஸை பத்தி இந்த ஓவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இவர்கிட்ட உதவி கேட்கலாமா என்னன்னு சொல்லி யோசிக்கவும் இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க கொரியாவோட முன்னாள் பிரசிடென்ட் தான் பார்க்க வந்திருக்காரு நம்ம ஹீரோ ஆர்மியில இருக்கும்போது இந்த பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டா இருந்திருப்பாரு அதோட பிரசிடென்ட்டுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளா இருந்திருப்பாரு அதனாலதான் வர சொல்லி நேத்து பிஎஃப் கம்பெனில ஒரு முக்கியமான ஈவென்ட் நடந்துச்சு அந்த ஈவென்ட்டுக்கு நீயும் போனியான்னு கேட்க ஆமா சார் எனக்கு அங்க வர சொல்லி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு அதனாலதான் போனதா சொல்ல அந்த இன்விடேஷன் உனக்கு அனுப்புனதே நான் தான் யார் அனுப்புனதுன்னு கூட தெரியாம அந்த பிஎஃப் கம்பெனிக்குள்ள நீ போயிருக்க அதுக்கான காரணம் ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதோட சில மாசங்களுக்கு முன்னாடி சாங்வா கம்பெனியை சேர்ந்த பார்க் நீ பாடி கார்டா வேலை பார்த்திருக்க அதுக்கான காரணமே எனக்கு தெரியும் அந்த பாம் பிளாஸ்டிக் யாரு காரணமோ அவங்களதான் நீ
கண்டுபிடிக்க நினைக்கிற அந்த சாங்வா கிட்ட நீ வேலை பார்த்த வரைக்கும் அவன் தான் பாம் பிளாஸ்ட் காரணம், உனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் தெரியல, அதனால அவன் கம்பெனில இருந்து வேலையை விட்டுருக்க. நான் சொன்னது கரெக்டானு கேட்கவும் இப்போ பிரசிடென்ட் இந்த ஒரு பாம் பிளாஸ்ட பத்தி பேசுறாருன்னா சரியா ஒரு வருஷம், அதாவது 2024 ஜனவரி மாசம் பிரசிடென்ட் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்திருக்காரு. அவர் கூடவே 2 மினிஸ்டர்ஸும் கூடவே மிகப்பெரிய 4 கம்பெனியோட சிஇஓஸ் இருந்திருப்பாங்க. அந்த மீட்டிங் நடக்கும்போது பிரசிடென்ட் திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. நம்ம போற வழியில தான் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கு, அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால நான் ஒரு தடவை அங்க விசிட் பண்ண போறேன், நீங்களே என் கூட வாங்க. நம்ம திடீர்னு அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா அங்க போராட நம்ம வீரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேம்புக்கு வராரு. அங்க பிரசிடென்ட்க்கு பாடி கார்டா நம்ம ஹீரோ இருக்கு. திடீர்னு அங்க ஏற்பட்ட பாம் பிளாஸ்டால நிறைய பேர் இறந்து போறாங்க. பிரசிடென்டோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல, இருந்தாலும் அவர் கூட வந்து 2 மினிஸ்டர்ஸ் இறந்து போயிடுவாங்க. அந்த விபத்துல பிரசிடென்ட் இறந்து போகாம இருக்கலாம், ஆனா அவரோட 2 கால்களையும் இழக்க அவரோட பதவியை விட்டு விலகிட்டாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி என் கூட ஃபிளைட்ல வந்தது 6 பேர், 2 மினிஸ்டர்ஸ், 4 பெரிய கம்பெனிஸோட சிஇஓ. நான் அந்த ராணுவ கேம்புக்கு போகணும்னு திடீர்னு நான் முடிவெடுத்தேன். அங்கதான் பாம் பிளாஸ்டும் ஆயிருக்கு. அந்த 2 மினிஸ்டர்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ன கொலை பண்ண வாய்ப்பே இல்ல. என்ன கொலை பண்ண நினைச்சது என் கூட அந்த 4 பணக்காரங்களை யாரோ ஒருத்த மட்டும்தான். அவங்க தான் அந்த கேம்புக்கு போற தகவலை தெரியப்படுத்திருக்காங்க. அங்க பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, ஆனா என் நேரம் நான் தப்பிச்சிட்டேன். ஆனா என் நிலைமைக்கு காரணமான அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களால பல பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு நம்ம பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம யாரு மேலேயும் பழிப்பட முடியாதுன்னு சொல்ல ஓ எனக்கு இருக்க அதே சந்தேகம் தான் உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே இதுக்கு முன்னாடி நீ பார்ட்ட பாடி கார்டா வேலை பார்த்த. ஏன்னா பார்க்கும் அன்னைக்கு விமானத்துல என் கூட இருந்தான். நீ பார்ட்ட வேலை பார்த்து அவன் தான் பாம் பிளாஸ்ட் காரணமானு கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, ஆனா அவனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் உனக்கு கிடைக்கல. அப்ப பாம் பிளாஸ்டுக்கு பார்க்குங்க காரணம் இல்ல, உன்னோட அடுத்த டார்கெட் யூன். அந்த யூன் தான் நடந்த பாம் பிளாஸ்ட் காரணம், அவதான் என் நிலைமைக்கு காரணம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் உங்க பாம் பிளாஸ்டுக்கு யூன் தான் காரணம் சந்தேகப்படுறீங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும், எதுக்காக உங்களை கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு கேட்கவும் காரணம் இருக்கவோ நான் பிரசிடென்ட் ஆன உடனே ஓயனை வந்து மீட் பண்ணா. அவ கம்பெனி மூலமா உருவாக்குற மீட் எல்லாத்தையுமே லீகலா ஆக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லி என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணா. அதோட அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே யூஎஸ்லயும் பிரான்ஸ்லயும் கூட சேல் பண்ணணும்னு சொன்னா. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த பாம் பிளாஸ்ட் மூலமா எனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நான் தப்பிச்சிட்டேன். என் கால் என்னை விட்டு போயிடுச்சு. என்னால முடியாத நேரத்துல என் பதவியை விட்டு விலகிட்டேன். எனக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆனாலும் பிஎஃப் கம்பெனிக்கு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய உதவி பண்ண ஆரம்பிச்சான். அதை வச்சுதான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். நான் என் காலையும் பதவி இழந்தது நீ உன் கூட வேலை பார்த்த உன் நண்பர்கள் இறப்பு எல்லாத்துக்குமே காரணம் யூன் தான். அவளை நம்ம பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க உன்னால கண்டிப்பா முடியும், அதுக்கு நீ முதல்ல அவகிட்ட வேலைக்கு சேரணும், அந்த ஈனோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும், சரியான நேரம் வரும்போது அவட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல உங்களால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்னு கேட்டா அதுக்கு முன்னாள் பிரசிடென்ட்டும் நான் வேணா இப்ப பதவியில் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னமும் சில பவர்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து போறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் அங்க பிரைம் மினிஸ்டர் வராரு. நீங்க கொடுத்த வெளியே அந்த ஓவால முடிக்க முடியுமான்னு கேட்க நீ அவன் மேல சந்தேகப்படுறது ஏன் மேலே சந்தேகப்படுறதுக்கு சமம், இவனோட சாம்ராஜ்யத்தை அவனை வச்சு தான் அழிக்க போறதா சொல்ல இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த யூனை பத்தின தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவோ அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பிஎஃப் கம்பெனில இருந்து ஒரு இன்வைட் வருது. இவனோட பாடி கார்டா இருக்கிற வேலைக்காக. அதுக்காக தான் ஹீரோ அந்த கம்பெனிக்கு வர ஓவோட திறமையை செக் பண்றதுக்காக அங்க விஆர் ரூம்ல சில டெஸ்டிங் வைக்கிறாங்க. ஒரு விஆர் கண்ணாடியை மாட்டி விடவும் அவர் முன்னாடி ஒரு ஆள் தத்ரூபமா நிக்கிற மாதிரி தெரிய அந்த கேரக்டர் நம்ம ஹீரோ கூட சண்டை போடவும் அவன் என்னமோ விஆர்ல தான் அடிக்கிறான். ஆனா ஹீரோவுக்கு நிஜமாலி அடி வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணவும் அந்த கேரக்டரோட சண்டை போட்டு தோக்கடிக்கிறாரு. அதுக்காக கன் ஷூட்டிங்காக ஒரு டெஸ்டும் கார் ஓட்டுறதுக்காக ஒரு டெஸ்ட் நடக்க ஹீரோ அது எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் தான் சார் ஹீரோவை மீட் பண்ணி எங்க பாஸ் யூனி இப்ப மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க, கொஞ்ச நாளாவே அவங்க கொலை பண்ற நிறைய மிரட்டல் வந்துட்டு இருக்கு, அவங்கள பாதுகாக்கிற பாடி கார்டு வேலைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் சரி எவ்வளவு கடினமான வேலையானாலும் பார்க்க தயாரா இருக்கேன், ஆனா எனக்கான சேலரி எவ்வளவுன்னு கேட்கவும் நீங்க இதுக்கு முன்னாடி சாங்வா கம்பெனில வேலை பார்த்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அங்க எவ்வளவு சேலரி கொடுத்தாங்களோ அதே சேலரி தான் இங்க தருவேன்னு சொல்ல ஓ எனக்கு இந்த சம்பளம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இப்ப யூனை தான் காட்டுறாங்க. வீடியோ கால் மூலமா ப்ரொஃபசர் இன்ஜினியர் கூட சாங்கோடையும் பேசிட்டு இருக்க எல்லாருமே அவங்க கம்ப்யூட்டர் ஹேக் ஆனதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம கொடுத்த 48 வாரத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்ல அதுக்கு இன்ஜினியரும் எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர்ஸ் இன்னும் சில பேரோட உதவியோட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால இந்த ப்ராப்ளம் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லப்போம் யூனும் அப்ப வேற ஏதாவது வழி இருக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண சொல்ல இன்ஜினியரும் ப்ரொஃபசரும் லைன்ல இருந்து போயிருவாங்க. ஆனா அந்த சாங் மட்டும் லைன்ல இருக்கவும் பாடி கார்டுக்காக ஒரு ஆளை வர வச்சுமே அதான் போ அவனுக்கு சம்பளம் பத்தலன்னு வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதோட அவன் இதுக்கு முன்னாடி சாங்வால வேலை பார்த்திருக்கான். சாங்வா கண்டிப்பா அவன் பேக்ரவுண்ட செக் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஓவை நம்ம நம்பலாம். அடுத்து நான் என்ன பண்றதுன்னு கேட்கவும் நான் யோசிச்சு முடிவு சொல்றதா சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் அப்பதான் கூட இருந்த வக்கீல் ஒரு வீடியோ மெசேஜை காட்ட அதுல சில தீவிரவாதிங்க இவனோட போட்டோவை காட்டி பிஎஃப் கம்பெனி செயற்கையா உருவாக்குற கரியை நிறுத்தி ஆகணும், அதோட இவனை யாரு கொலை பண்றாங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன் தரதா தீவிரவாதிங்க அறிவிக்கவும் அதெல்லாம் பார்த்து இவன் பயந்து போகவும் அந்த வக்கீல்கிட்ட அந்த ஓ இன்டர்வியூக்கு வந்தானே அவன் திறமசாலியான்னு கேட்கவும் நம்ம வச்ச எல்லா டெஸ்ட்லயும் அவன் பாஸ் பண்ணிருக்கான், ரொம்பவே திறமசாலின்னு சொல்ல இவனும் அவன் எவ்வளவு சம்பளம் கிட்டாலும் கொடுத்து வேலை கெடுங்கன்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பூனைக்குட்டியை கூப்பிட பூனைக்குட்டி வரல. அதோட ஒரு வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கவும் அங்க இருக்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஒரு ரூமோட டோருக்கு பின்னாடி தான் ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கவும் அவனை கத்தியை காட்டி மிரட்டி வெளியில கொண்டு வந்தா. அப்ப இன்னொரு ஆளு கையில பூனைக்குட்டியோட அங்க உட்கார்ந்து இருக்கவும் நம்ம ஹீரோ லைட் அசந்த டைம்ல ஒரு ஆளை பிடிச்சு வச்சிருப்பானே அவன் ஹீரோ கிட்ட தப்பிச்சு அடிக்க ட்ரை பண்ணவும் அவங்க கூட
சண்டை போட்டு அவன் மூஞ்சியை உடைச்சதுக்கு அப்புறம், டேய் நீங்க யாரு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், நாங்க பிஎஃப் கம்பெனில இருந்து வரோம், எங்க பாஸ் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி ஹீரோவோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கவும் அதுல அவர் ஃபேமிலியோட போட்டோ இருக்கு. அந்த லேப்டாப்ல இருக்க சின்ன பொண்ணோட பொண்ணு தானே, உன் பொண்ணுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என் பாஸ் கொடுக்குற சம்பளத்தை வச்சு உன் பொண்ணை நீ வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பொறுமையா பேச வர மாதிரி முதல்ல அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அங்க உட்கார்ந்து இருக்கவன் கழுத்திலேயே கத்திய வச்சு மிரட்டுறாரு. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் அவனும் பயந்து போய், சார் நாங்க சொல்றதை கேளுங்க, எங்களை அனுப்பினாலும் வெளியில தான் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களே வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் வெளியில இருக்க ஃப்ரண்ட் கேமராவை செக் பண்ணி பார்த்தா அங்க வக்கீல் தான் இருக்கவும் ஓவ கூட்டிட்டு பிஎஃப் கம்பெனிக்கு தான் வரவும் அங்க யூனை மீட் பண்ண. அப்ப யூனும் கொஞ்ச நாளாவே என்னை சுத்தி நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சில பேர் நான் கொலை பண்ண போறதா மிரட்டுறாங்க, அதுக்காக சில பேர் முயற்சியும் பண்ணிருக்காங்க, என்னால யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்ல அதுக்கு போவோம் என் கெஸ் கரெக்டா இருந்தா உங்களால உங்க கூட இருக்க பாடி கார்ட்ஸை கூட நம்ப முடியல, அப்படி நம்புறதா இருந்தா நீங்க கண்டிப்பா என்ன கூப்பிட்டு மாட்டீங்க, நான் உங்ககிட்ட வேலை பார்க்க சம்மதிக்கிறதா சொல்லவும் அப்பதான் யூன், நான் இங்க உங்களை வர வச்சதுக்கான காரணம் எனக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களால எனக்கு இன்னொரு உதவியும் தேவைப்படுது, இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஹேக் ஆன அந்த இமேஜை காட்டவும் அல்ல சிட்டிசன் எக்ஸன் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ நேவில வேலை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு வைரஸ் தான் அந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிருக்கோம். இப்போ பிரசன்ட்ல யூனும் இந்த வைரஸை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க, நான் நேவில வேலை பார்க்கும்போது இந்த வைரஸால எங்க நெட்வொர்க்கே ஆபத்தாச்சு, இதுக்கு காரணமான நாங்களும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம், அவங்க ரஷ்யன் ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க, ஆனா யார் என்னன்னு தெரியல, அதோட அந்த பிரச்சனையில் தப்பிக்க அவங்க கேட்ட பணத்தை நாங்க கொடுத்ததா சொல்ல யூனும் அவங்க கேட்கிற பணம் பல கோடி ரூபாய், அந்த அளவு பணத்தை கொடுத்தா என் கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்ல, நீங்க ஒரு தடவை பணத்தை சென்ட் பண்ணுங்க, அந்த பணம் பிட்காயின் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்ல இவனும் பணத்தை அனுப்புறத தவிர வேற வழி இல்லைனா அந்த சிஸ்டம்ல தான் பிஎஃப் கம்பெனியோட முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அதை காப்பாத்துறதுக்காக வக்கீல் மூலமா பணத்தை பிட்காயின் அனுப்ப சொல்ல பணம் போனதுக்கு அப்புறம் சிஸ்டமும் அன்லாக் ஆகுது. இப்ப இவன் அங்க இருந்த பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்க போகவும் கூடவே நம்ம ஹீரோவும் வர, நீங்க ஏன் கார் எடுக்க வேணா உங்க கார் எடுங்க அதுல போலான்னு சொல்லவும் அந்த கார் கிட்ட வரும்போது தான் இவனோட டிரைவரை பார்க்க ஓவும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது தான் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு விஆர்ல ஒரு கேரக்டரோட சண்டை போட்டிருப்பாரு, அந்த கேரக்டர் இந்த டிரைவர் தான், இந்த டிரைவர் பேரு கிம் பாடி கார்டு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு பிரைம் மினிஸ்டர் தான் இவன் மீட் பண்ண போகவும் அதே நேரத்துல சாங்க தான் காட்டுறாங்க, இவனோட கார்ல குதிச்சு ஒரு ஆள் இறந்து போயிருப்பானே அவனுக்கான நினைவிடத்துக்கு தான் வர, அங்க அவன் குடும்பமே கதறி அழுதுட்டு இருக்காங்க, அத தூரத்துல சாங் பார்த்துட்டு இருக்கவும் அப்ப அந்த குடும்பத்துல இருக்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கான், இவன் வேற யாரும் இல்ல, டிராபிக் ஜாம்ல இவனோட கார் நிக்கும் போது அதை தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருப்பானே கொடைய வச்சுட்டு அந்த ஆளு தான் இவன் யார் என்ன இவனுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இன்னும் தெரியல, இவனை நம்ம எக்ஸ்ன்னு சொல்வோம், எக்ஸோட முகத்தை சாங் பார்க்கல, ஆனா சாங் வந்துட்டு போனதா அந்த எக்ஸை நோட் பண்ணிட்டு தான் இருந்தான். இப்ப கட் பண்ணா இவன் பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்க வந்திருக்க, பிரைம் மினிஸ்டர் கேட்கிற கேள்வி, உங்க கம்பெனியை பத்தி இல்லீகலா சில ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, உங்க கம்பெனில கரிகளை உருவாக்குறதுக்காக ஆபத்தான ரசாயனங்களை பரப்புறீங்கன்னு இன்டர்நெட்ல ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு, அது உண்மையா இல்லையான்னு கேட்கவும் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே வதந்தின்னு, அப்ப எப்படி அது உண்மையா இருக்க முடியும், என் கம்பெனி இது வரைக்கும் இல்லீகலா எந்த ஒரு காரியத்தையும் பண்ணலாம், இப்ப நான் உங்களை மீட் பண்ண வந்ததுக்கான முக்கியமான காரணம் என் கம்பெனி சிஸ்டமை யாரோ ஒருத்தன் ஹேக் பண்ணி பல கோடி ரூபாய் பணத்தை பிட்காயின் ஆகிட்டு இருந்து கேட்டிருக்கேன், அந்த பணம் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதை கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், ஒருவேளை அந்த பணத்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உலக நாடுகளே அச்சு கொடுத்த அந்த ஆக்ரஸ் டீம் பிடிச்ச பரம உங்களுக்கு தான் வரன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் அதுக்கு உதவி பண்றதா சொல்ல அப்படியே சீனை கட் பண்ண சாங்க தான் காட்டுறாங்க, சாங் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கவும் அங்கதான் ஹாங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த நியூஸ் தெரியவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாங்க பார்க்க வர உடனே யூனும் கால் பண்ணி ஹாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ காருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள தான் சில நிமிஷங்கள் இருந்திருக்கா, அதுக்கப்புறம் அங்க இருக்க யாரோ காப்பாத்தி தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, நானும் இப்ப அங்க பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா, எனக்கு என்னமோ இது ஒன்னும் சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, ஹாங்கோட கார் இன்னும் ஆத்துக்குள்ள தான் இருக்கேன், அது ஆளுங்கள்ட்ட சொல்லி எடுக்க சொல்லியிருக்கேன், அந்த கார் மட்டும் கிடைச்சா போதும், அதுல உள்ள டேஷ் கேமராவை செக் பண்ண எதுவும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இப்ப கற்பனை இவனை தான் காட்டுறாங்க, அவங்க தங்குற இடத்துக்கு தான் வரவும் கூடிய பாதுகாப்பா வந்து இவனு அவங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வர இவனோட ஷர்ட்ல ஒரு இடன் கேமரா இருக்கும், அந்த கேமராவோட மெமரி கார்டை எடுத்து நீங்க நடந்த எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கவும் இவனு கூட பேசும்போது அவங்க சிஸ்டம் ஹேக் பண்ண மெசேஜை காட்டியிருப்பாங்களா, அந்த மெசேஜில் பார்க்கும்போது நாவில் அவர் வேலை பார்க்கும்போது அந்த சிஸ்டம் ஹேக் பண்ண மெசேஜ் மாதிரி இருந்தாலும் அதுல சின்னதா ஒரு மிஸ்டேக் இருக்கு, அந்த மிஸ்டேக் இப்பதான் நோட் பண்ணவும் உடனே இவனை தான் பார்க்க வராரு, நான் நாவில வேலை பார்க்கும்போது எங்களுக்கு வந்த மெசேஜ் இப்படிதான் இருந்துச்சு, இது உங்களுக்கு வந்த மெசேஜ், எங்க சிஸ்டம் அட்டாக் பண்ணது ஒரு ரஷ்யன் கும்பல், அந்த ரஷ்யன் கும்பல்ஸ் அதிகமா எழுத்துக்களை சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க, குறிப்பா இந்த ஆரோவை பாருங்க எல்லா ஆரோவை 2 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா உங்களுக்கு வந்த மெசேஜை பாருங்களேன் ஆரோஸை 1 டைம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ரஷ்யன்ஸ் தான் உங்க சிஸ்டம் ஹேக் பண்ணதா இருந்தா கண்டிப்பா இந்த 2 ஆரோவை தான் யூஸ் பண்ணிருக்கணும், ஆனா இங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு ஆரோ தான், இந்த மெத்தடை யூஸ் பண்றது நம்ம சவுத் கொரியா தான், அப்ப கண்டிப்பா உங்க சிஸ்டம் ஹேக் பண்ணது ரஷ்யன்ஸ் இல்ல கொரியன்ஸ் தான், அதுவும் உங்களுக்கு நம்பிக்கையான உங்க பக்கத்துல இருக்க யாரோ ஒரு ஆளு தான் உங்க சிஸ்டம் ஹேக் பண்ணி உங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல இவனுக்கு அவங்க கூட இருக்க ஆளுங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது, அங்க இருந்த உடனே லேபுக்கு தான் வராங்க, அப்ப உங்க மனசுல ஒரு விஷயம் என் கம்பெனில குறைஞ்சது 1000 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க, இந்த லேப்ல மட்டுமே 200 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க, அவங்க யாரோ ஒரு ஆள் உதவி பண்ணனால தான் இந்த ஹேக்கிங் நடந்திருக்கு, அது யாரா இருக்கும், இந்த சிஸ்டம் பத்தி அதிகமா தெரிஞ்சது 5 பேர் மட்டும் தான், அது ப்ரொஃபசர் வக்கீல் இன்ஜினியர் ஹாங் சாங், இவங்களை யாராவது தனக்கு துரோகம் பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி இவனுக்கு சந்தேகம் வர இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. பிரசிடென்ட் சொன்ன மாதிரி இவனோட சாம்ராஜ்யத்தை எப்படி அழிக்க போறாரு, அதோட பிளட் ஃப்ரீ கம்பெனி உருவாக்குற அந்த செயற்கை கரியால பொருளாதாரத்துல என்ன
என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு அடுத்து வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம்.